இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 Today's Bible verse, My son, give me your heart and let your eyes observe my ways. Proverbs chapter 23 verse 26. ஜான் தன் மகன் சாமை அழைத்து கொண்டு விறகுகளை சேகரிக்க ஒரு காட்டு பகுதிக்கு சென்றார். சாமிடம், நீ போய் வேறு பகுதியில் விறகு சேகரி, ஆபத்து ஏதாவது நேர்ந்தால் என்னை உடனே கூப்பிடு என்று அப்பா கூறியிருந்தார். சாம் எப்போதுமே துடுக்கான பையன். எது வந்தாலும் தன்னால் சமாளிக்க முடியும் என்ற பெருமை அவனிடம் இருந்தது. ஆகவே எந்த ஆபத்திற்கும் தன் அப்பாவின் உதவியை நாடப்போவதில்லை என தீர்மானித்து கொண்டான். அவ்விதமாக அவன் விறகு சேகரிக்கும் போது சற்று தொலைவில் கற்குவியலின் இடையில் ஏதோ அசைவு ஏற்பட்டதை கவனித்தான். என்னவென்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சென்று கற்களை வேகமாக புரட்டினான். அங்கிருந்த ஒரு விஷ பாம்பு அவனை தீண்டியது. அந்த பாம்பின் விஷத்தன்மையின் பயங்கரத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. இதை அப்பாவிடம் ஏன் சொல்ல வேண்டும், இதை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கே தெரியுமே என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு செடியின் இலையை பறித்து பாம்பு கடித்த இடத்தில் தேய்த்தான். அந்த இலை மிகுந்த அரிப்பை உண்டாக்கியது. இனியும் அப்பாவின் உதவியை நாடாவிட்டால் சாக வேண்டியதுதான் என்று உணர்ந்தவனாக தன்னுடைய அப்பாவை நோக்கி வேகமாக ஓடி நடந்த எல்லாவற்றையும் கூறினான். ஜான் வேகமாக செயல்பட்டு சாமை தூக்கி கொண்டு ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அவனுடைய உயிரை காப்பாற்றினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெருமையும் சுய அறிவில் சார்ந்திருப்பதும் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய சுகம் பெறுவதில் இருந்து நம்மை விலக்கி வைக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக வாழ்வதின் விளைவாக பல தீய குணங்களை நமக்குள் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட தேவனிடம் சரணடைவதற்கு பதிலாக நம்முடைய சொந்த முயற்சிகளை கொண்டு கையாளுகிறோம். தேவனிடம் திரும்பினால் நம் குறைகளை சரி செய்வதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என மன்றாடுகிறார். நம்முடைய இருதயத்தை தேவனிடம் ஒப்படைப்போமா? ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.